வணக்கம் நண்பர்களே! மற்றுமொரு திருக்குறள் சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே உங்களை எல்லோரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம இந்த செய்நன்றியறிதல் அதிகாரத்துல இதுவரைக்கும் 106 குறள்கள் பார்த்திருக்கோம். இப்ப நாம பார்க்க போறது 107வது குறள். 107வது குறள் என்ன சொல்லுதுன்னா, எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. அதாவது எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமம் விழுமம் துடைத்தவர் நட்பு. நீ எப்படி பெரிய ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்யறாரு பாருங்க. அதாவது ஒருத்தர் செய்திருக்கிற ஒரு உதவி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவங்க சிலர் ஏதோ ஏதோ ஒரு வருஷம் ஞாபகம் வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு 10 வருஷம் ஞாபகம் வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு ஒரு 20 வருஷம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. ஐயா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பழைய கதைய சொல்லுவோம். இல்லைங்க 20 வருஷத்துக்கு முன்னால அப்படின்னு சொல்லி கதை உண்டு. ஆனா ஒருத்தர் எழுமும் எழுபிறப்பும் உள்ளுவர். அதாவது பாருங்க, அவங்க எப்படி நன்றி உடையவர்களாக இருக்காங்க. 7 பிறவிகள்னு நம்ம சொல்லுவோம்ல, எழுமும் எழுபிறப்பு. எழுமும் அப்படின்னா 7 7 7 7 49 49 பிறப்பும் உள்ளுவர்னா இத நம்ம தப்பா எதுவும் வள்ளுவர் சொல்லல. அந்த ஒரு மனிதனுடைய பிறவியில 49 அந்த ஜெனரேஷன். அவங்க அப்பா ஒரு காரியம் டேய் இந்த மாதிரி அவன் ஒரு சந்தர்ப்பத்துல உனக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல அந்த சீட் கிடைக்கிறதுக்கு ஒரு ஆளுகிட்ட போய் ஒரு வார்த்தை கொஞ்சம் கேட்டு அத என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு தான் நான் சொன்னேன். அவன் போய் அந்த ஆளுகிட்ட கேட்டு அவரு நீங்க இன்னார பார்த்து நான் சொன்னேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவனே போய் சொல்லி கடைசியில அதனால உங்களுக்கு அந்த சீட்டு கிடைச்சதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த மகன்கிட்ட அவரு சொல்றாரு. மகன் அந்த இதை அவரு அப்படி ஞாபகம் வச்சிருக்கான். இவன் மட்டும் அவன் ஞாபகம் வைக்கல, இவங்க அப்பாவுக்கு தெரியும், இவனுக்கு தெரியும், இவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும். அப்படியும் இங்க பார்க்கும்போது 7 பிறப்புகள் இருக்கு. 7 பிறப்பு மட்டும் இல்ல, 7 பிறப்புக்கு 7 எழுமும் எழுபிறப்பும். அப்படி அந்த ஒரு அவங்க எப்படி நன்றியை பாராட்டுறாங்க. இப்ப கூட நம்ம அந்த அளவுக்கு அத நினைச்சு பார்த்தோம்னா, அப்படி நமக்கு ஏதாவது எங்கேயாவது ஒரு 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 5 தலைமுறைகளுக்கு முன்னால ஏதாவது இதனா இப்ப எனக்கு இருக்கிறத நான் எங்க அப்பா கிட்ட உள்ள ஒரு ஏதாவது ஒரு நன்றி, எனக்கு அத செய்தி ஏதாவது வந்திருக்கா, அது எங்க அப்பாவுக்கு முன்னால தாத்தா கிட்ட உள்ள அந்த நிகழ்ச்சி நடந்து அது என்னுடைய இதுக்கு அது எங்களால அது நினைக்கப்படுகிறதா
அப்படின்லாம் பார்த்தா அப்படி வந்து இல்ல. அப்படியா வந்து யாரும் எதுவும் செய்திருக்காம இருப்பாங்கன்னா இருந்திருப்பாங்க. ஆனா அ நம்ம தான் வந்து அந்த திருக்குறள் வழிய விட்டு எவ்வளவு நாளாச்சு. நம்ம மக்கள் வந்து அந்த 2000 வருஷத்துக்கு முன்னால உள்ள கதைய வந்து அவர் பேசுறாரு. நாம வந்து இன்னைக்கு 2000 வருஷம் பிந்தி இருக்கோம். நாம வந்து என்னத்த வந்து நாம இவர கற்று, இவர வந்து என்னைக்கு கற்று, அதுக்கப்புறம் இந்த பண்புகளை என்னைக்கு படிச்சு, இந்த பண்புகள் வந்து நம்முடைய தகப்பன் தாய்கிட்ட இருந்து நமக்கு வந்து, அவங்களுக்கு தாத்தா பாட்டிகிட்ட இருந்து வந்து, நம்மகிட்ட இருந்து பிள்ளைகளுக்கு வந்து, இப்படி எதுக்கு நன்றி உடையவராக நாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. நாம தான் அ என்னெல்லாமோ கதைகள்ல வந்து நம்ம வந்து அ நம்முடைய பலம், சக்தி, யுக்தி எல்லாத்தையுமே வந்து நம்ம வெவ்வேறு வகைகள்ல தான வந்து செலவழிக்கிறோம். வேற என்ன நல்ல வகையில வந்து நம்ம செலவழிக்கிறோம். அப்படி செலவழிச்சா தானே அது வந்து யாருக்காவது ஒரு நன்மையான காரியம், அத நம்ம செய்திருக்க முடியும். அப்படி ஒண்ணு நடந்திருக்க முடியும். அது ஒண்ணு நினைக்கப்பட்டுக்கிட்டே வரும். அதெல்லாம் இல்ல. இப்ப இப்ப நான் என்ன பொறுத்தவரையில சொல்றேன். அப்படி வந்து எந்த ஒரு எழுமும் எழுபிறப்பும் உள்ளுக அப்படிங்கிற அந்த இத வந்து நினைக்கிறதுக்கு வந்து அப்படி எப்படி உள்ளுவர்னா தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு. நமக்கு வந்து அந்த ஒரு துன்பம் வரும்போது விழுமம் வரும்பொழுது அதை துடைத்தவருடைய நட்பை ஏழேழு பிறப்புகளுக்கும் நினைத்து பார்க்கிற அளவுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும். ஆனால் நம்மகிட்ட வந்து பல பேருக்கு இல்ல. ஆனாலும் கூட இதுல வந்து எத்தனை பேரு இருப்பாங்க. அதுகள் எல்லாம் நமக்கு தெரியாம இருக்க ஒழிய அப்படிலாம் வந்து இருக்காங்க. அந்த மாதிரி நன்றியுடைய மக்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா சில பெரியவர்கள்ட்ட வந்து கேட்டோம்னா அந்த மாதிரி இதெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. புராண கதைகளுக்குள்ள போய் அதுக்கெல்லாம் வந்துட்டு உதாரணம் பார்க்குறாங்க. அது வந்து எல்லாமே வந்துகிட்டு வச்சிருப்பாங்க. அதுலயும் கூட வந்து இந்த அந்த வள்ளுவருடைய அந்த பண்புகளை வந்து எந்த புராண கதையிலையும் எதையும் வந்துகிட்டு அதுல வந்து யாரும் சொல்லல. அப்போ இந்த இதெல்லாம் வந்து அரிதாகி இதெல்லாம் வேணும்னா இப்ப நாம இன்னையில இருந்து ஆரம்பிக்கணும். அந்த இதை வந்து நாம வந்து ஒருவருக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணும். இல்லைன்னா இன்னைக்கே நமக்கு யாராவது ஒரு நல்ல காரியங்கள் செய்திருந்தாங்கன்னா அத பாஸ் எ குட் வேர்ட் ஆன் அப்படின்னு ஒரு முன்னால ஒரு இந்த பேச்சுல வந்து நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி அந்த தலைமுறைகளுக்கு வந்து பாஸ் எ குட் வேர்ட் ஆன். இது வந்து நமக்கு இப்படி நேர்ந்தது. தகப்பன் சொல்லுவான் தாத்தாவுக்கு நேர்ந்தது. அவன் மகன் சொல்லுவான் ஏய் இந்த தாத்தாவுக்கு நேர்ந்தது. அது அவன் மகன் சொல்லுவான் எங்களுக்கு நேர்ந்தது. அப்படிங்கும்போது இதுதான் வந்து இது வந்து அந்த அந்த விழுமம் துடைத்தவர் நட்புங்கிறது வந்து அவ்வளவு முக்கியம். அந்த முன்னால வந்து அவர் சொன்னார்ல மறவர்க்க துன்பத்துள் துப்பாய நட்பு. அதே மாதிரி இது வந்து விழுமம் துடைத்தவர் நட்பு. இதுவும் வந்து அதே நட்பு தான். அது வந்து 7 பிறவிகளுக்கு வந்து அது வந்து நினைத்து மக்கள் வந்து நினைத்து பார்ப்பாங்க.
ஏழு ஏழு பிறவிகள் நினைச்சு பார்க்கிற அளவுக்கு உள்ள காரியங்களை நாம செய்யணும். நாம ஒரு பிறவில இன்னைக்கு பிறந்திருக்கோம். ஒரு ஒரு குறுகிய நாள் வாழ்றோம். அந்த குறுகிய நாள் வாழ்றதுக்குள்ள நாம வேற என்ன அத நமக்கு இந்த உலகத்துல நம்ம விட்டு செல்ல போறோம். வேற எதுவும் பொருளையுமே விட்டுட்டு தான் போவோம். மற்றபடி வந்து நம்ம ஏதோ ஒண்ணு நம்ம பொருளையெல்லாம் விட்டுட்டு போயிருந்தோம். பொண்ணை விடுறோம், நகையை விடுறோம், அதெல்லாம் விடுறோம், எல்லாம் விடுறோம். அது வேற வழியே கிடையாது. விட்டுட்டு போறோம். அது ஒரு நல்ல பேதரையும் வரும். அந்த மாதிரி இருந்தாத்தான் 7, 7 தலைமுறைகளுக்கு நாம நினைக்கப்படும். இதெல்லாம் முன்னால இந்த இதுகளெல்லாம் சில உரைகள் எல்லாம் வந்துகிட்டு 7, 7 பிறவிகளுக்கு அப்படின்னு சொல்லி பிறவிகளை ஏதோ பிறவிகள் அப்படியே வந்துகிட்டு இருக்கிறது மாதிரியும் என்னமோ இந்த ரீசைக்கிள் பண்ணக்கூடிய இந்த உடல் ஏதோ ரீசைக்கிள் பண்ணி பண்ணி ஒவ்வொன்றா மாறிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காரியங்களை சொல்லி அது இந்த தலைமுறைகள் அதுல நினைச்சு பார்க்கணும். அதுக்காகத்தான் இந்த இதெல்லாம் சொல்றேன். சரி, இன்னைக்கு நாம 7வது குறள் 107வது குறள் பார்த்திருக்கோம். அடுத்த குறளை நாளைக்கு பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.